அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ முதல்ல ஒரு ஆன்மீக தகவல் ஒன்றும் நம்ம இதில் ஷேர் பண்ண போகிறோம். ஒரு கோவில் பற்றிய தகவல் இது. அது எந்த கோவில்னு பார்த்திங்கன்னா, கோலவில்லி ராமர் கோவில், கும்பகோணம் பக்கத்தில் திருவில்லியங்குடிங்கிற கிராமத்தில் இருக்குது. அந்த கோவிலை பற்றி இப்போ டீட்டெயில்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா, விஷ்ணு பகவான் கோலவில்லி ராமராகவும், லக்ஷ்மி தாயார் மரகதவள்ளி தாயாராகவும் இங்கே காட்சியளிக்கிறாங்க. இது 108 திவ்ய தேசம், அதாவது வைணவ திவ்ய தேசங்களில் ஒரு கோவில். சுக்கரஸ்தலம், சுக்கர பரிகார ஸ்தலம். கண் பார்வையில் இந்த சுக்கராச்சாரியார் இங்கே விஷ்ணு பகவானை நினைச்சு தவம் இருந்து தன் இழந்த பார்வையை மீட்டெடுத்ததாக வரலாறு. அந்த ஒளியிழந்த கண்ணுக்கு ஒளியை பெற்ற கோவில் இந்த இடம் திருவில்லியங்குடி. இங்கே நேத்திர தீபம்ங்கிற தீபம், அணையாத விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுவும் நல்லெண்ணெய் தீபம். முக்கியமானது இங்கே என்ன வேண்டுதல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கல்யாண வரம், குழந்தை வரம், கண் பார்வை குறைபாடு உள்ளவர்களும் இங்கே வழிபட்டால் அந்த அனைத்தும் நடைபெறும் என்பது இங்கே நம்பிக்கையாக இருக்குது. அத்தோடு இழந்த பதவி, இழந்த செல்வம், இழந்த பொருள்லாம் இங்கே நம்ம இந்த கோயிலில் சாமி கும்பிட்டோம்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐதீகமாக சொல்கிறாங்க. நம்ம இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கும்பகோணத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ நம்ம சென்னையிலேருந்து வரோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து விக்கிரவாண்டி வழியாக வரும்போது பண்ருட்டி, சேத்தியாத்தோப்பு, நெய்வேலி, அணக்கரை, திருப்பனந்தாள், சோழபுரத்துலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டரில் கோவிலாஞ்சேரிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊரில் அந்த ஊர்லேருந்து தான் நம்ம என்ஹெச்லேருந்து பிரிஞ்சு அந்த திருவில்லியங்குடி கிராமத்துக்கு போகணும். ஒரு லேண்ட்மார்க்னால் அந்த இடத்துல அன்னை காலேஜுங்கிற ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் போகிற வழியிலே போனோம்னா அந்த கிராமத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம். பஸ் ரூட்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. நம்ம ஓன் வெஹிக்கிளில் போனால் தான் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இன்னொரு ரூட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சிதம்பரம், சீர்காழி, மாயவரம் அந்த சைட்லேருந்து வரவங்க ஆடுதுறையிலேருந்து திருப்பனந்தாளுங்கிற, ஆடுதுறை டு திருப்பனந்தாள் ரோடு இருக்குது. அந்த ரோட்லேருந்து உள்ளார வந்தோம்னா, மூலக்குடிங்கிற கிராமத்துலேருந்து உள்ளார வந்தோம்னா அந்த திருவில்லியங்குடி கிராமத்தை, இந்த வில்லேஜை நம்ம ரீச் பண்ணிடலாம். மிகவும் அமைதியான கோவில், பெருசாக கூட்டம் இருக்காது. நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு சுமார் ஒரு 30 மினிட்ஸில் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். அதாவது வேண்டுதல் வச்சு வரவங்க, இந்த திருமண வரம், குழந்தை வரம், இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு வரவங்க ஒரு 6 வெள்ளிக்கிழமை இந்த கோயிலில் ரெகுலராக சாமி கும்பிட்டு போக சொல்கிறாங்க.